Hi all, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட சில்வர் குத்து விளக்கு கலெக்ஷன், சின்ன விளக்குல இருந்து குத்து விளக்கு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்கிட்ட இருக்கிற சின்ன விளக்கு. நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்னோட சில்வர் விளக்கு எல்லாமே நான் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் போட்டு தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஒரு யூஸ் ஆனதுக்கப்புறமும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரண்ட் கவரில் போட்டு வச்சிட்டோன்னா அது ஆக்சிடைஸ் ஆகாமல் சீக்கிரம் கருத்து போகாமல் இருக்கும். ஸோ இது நான் கல்யாணமாகி தனியாக வந்தப்போ நான் வாங்கினேன் இதுதான் நான் வாங்கின ஃபஸ்ட்டு சில்வர் விளக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா சின்னது, நம்ம கையில் பாதி விரல் பாதி சைஸ் தான் இருக்கும். இது சென்டரில் திரி ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது நான் ரொம்ப அகலமாக பார்த்து தான் வாங்கினேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு க்ளீனிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா வைட் மவுத்தாக தான் பார்த்து நான் இதை வாங்கினேன். பட் இருந்தாலும் எனக்கு இந்த சென்டர் பார்ட் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் உள்ளே கருப்பாக இருக்கும். இது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், இந்த சென்டர் பார்ட். இந்த பார்ட்டில் நம்ம கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இது நான் ஜிஆர்டியில் தான் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு இதோட வெயிட் ஞாபகம் இல்லை. பிகாஸ் ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இதை வாங்கி. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின விளக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே சைஸில் கொஞ்சம் வாஷிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது 24 வாங்கினேன். இதோட வெயிட் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும் என்கிட்ட. யாருக்காவது இதோட வெயிட் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது சென்டரில் திரி ஏற்றுற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம திரி இங்கே ஏற்றிக்கலாம். ஸோ இது வாஷிங்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை இந்த மாதிரி ஒரு இதை வாங்கினேன். இது கூடவே நான் ஒரு 2 பிளேட்ஸ் வாங்கியிருப்பேன். ஸோ இது யூஸ் பண்ணும்போது நான் இது யூஸ் பண்ண மாட்டேன், இது யூஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் ஒரு 2 பாட்டும் வாங்கினேன். ஸோ இது 2த்துக்குமே மேட்சாக இருக்கும். ஸோ 2 சைஸுமே ஒரே சைஸ் தான். ஸோ 2த்துக்குமே காமனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி பிளேட்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் நான் ஒரு 2-3 இயர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வாஷிங்க்கு கொஞ்சம் இஷ்யூ இருந்ததால் இது அதுக்கப்புறம் புதுசாக பார்த்து நான் வாங்கிட்டேன். ஸோ இது 2த்துக்கும் ஒரே மாதிரி பிளேட்ஸ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நாங்கள் தனியாக போகும்போது என்னோடய இன்லா கொடுத்தது, மேரேஜ்க்கு கிஃப்டாக வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க. இது நான் ஓப்பன் கூட பண்ணலை. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை வாங்கியிருந்ததால் நான் இதை ஓப்பன் பண்ணலை. கொடுக்குறதையும் வேண்டான்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஸோ அதனால் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ வாஷிங்க்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா இதோட சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்காது, டிசைன் இருக்கும். ஸோ அதனால் நான் இதை ஓப்பன் பண்ணலை. இங்கே பார்த்திங்கன்னா 43ன்னு இருக்குது. மேபி இது 43 கிராம்ஸாக இருக்குது. இது எங்கள் வெட்டிங்க்கு வந்த கிஃப்ட் இது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி என்னோடய இன்லாஸ் கொடுத்தாங்க. பட் நான் இது இன்னும் யூஸ் பண்ணலை. இது அப்படியே சீல்டாக தான் இருக்குது. ஸோ இது 2 மட்டும்தான் நான் அப்பப்போ இது ஆல்டர்னேட்டாக ஒரு கிருத்திகைக்கு இந்த தீபம் யூஸ் பண்ணுவேன், அடுத்த கிருத்திகைக்கு இந்த தீபம் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ தட் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகாது. இது ஒரு விளக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குத்து விளக்கு. இது எங்கள் அம்மா என்னோடய கல்யாணத்துக்கு கொடுத்த விளக்கு. அப்போல்லாம் அவங்க பெருசாக வாங்கி தரேன்னு தான் சொன்னாங்க. பட் நான் தான் வேண்டாம் யூஸ் பண்ண மாட்டேன், சின்னதே போதும் அப்படின்னு சொல்லி மீடியம் சைஸாக வாங்கிக்கிட்டேன். ஸோ இது நான் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ மற்ற பண்டிகைக்கெல்லாம் நான் என்னோடய இன்லாஸ் வீட்டுக்கு போயிடுவேன். அதனால் நான் மோஸ்ட்டாக இதை ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். இது ஒரு மீடியம் சைஸ்டு குத்து விளக்கு. இதுவும் நல்லா அகலமாக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும்.
ப்ளஸ் நான் ரொம்ப யூஸ் பண்ணாததால் அது அப்படியே இன்னும் புதுசு மாதிரி அப்படியே இருக்குது. எவ்ரிடேலாம் நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி எவ்ரிடேக்கு நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரைடேஸ், கிருத்திகை அந்த மாதிரி டைமுக்கு நான் இதை யூஸ் பண்ணுவேன். இது வந்து வெறும் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். நோன்பு, தீபாவளி, பொங்கலுக்கெல்லாம் இன்லாஸ் வீட்டுக்கு போகிறதெல்லாம் நான் இதை பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு சைஸ் இல்லை அதுக்கு நெக்ஸ்ட்டு சைஸ் குத்துவிளக்கு வாங்கலான்னு பார்த்தா இப்போ இருக்கிற சில்வர் ப்ரைஸ்க்கு நான் சில்வருக்கு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ மேபி ஃப்யூச்சரில் சில்வர் ரொம்ப கம்மியாச்சுன்னா தேவைப்பட்டால் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோடய சில்வர் விளக்கு கலெக்ஷன். 2 மீடியம் சைஸ் குத்து விளக்கு, 2 சின்ன தீபம், ஸோ அதுக்கு 2 சென்டர் திரி ஏற்றுற மாதிரி 2 சின்ன தீபம், அதுக்கு பிளேட்ஸ், இங்கே ஒரு தீபம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.